மாவட்டத்தில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் புகார் மனு ஒன்றை எழுதியுள்ளார். மரண வாக்குமூலம் என்று பொருளிடப்பட்ட அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கான புகார் கடிதத்தில் தனக்கு சமீப காலமாக கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அரசியலில் இது சகஜம் என்று நினைத்து கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் ஜெயக்குமார் தனசிங் தெரிவித்துள்ளார். ஆனால் 3 முறை தனது வீட்டுக்கு அருகே இரவில் ஆள் நடமாட்டம் சந்தேகத்திற்கு இடமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு ஏதாவது நேர்ந்தால் கீழ்கண்ட நபர்களின் சதியாக இருக்கும் என சந்தேகப்படுபவர்களின் பெயர்களையும் அதற்கான காரணங்களையும் குறிப்பிட்டுள்ளார். அதில் கள்ளிக்குளத்தைச் சேர்ந்த முன்னாள் கோயில் தர்மகர்த்தாவும் ஊராட்சி மன்ற தலைவருமான ஆனந்தராஜா தன்னிடம் 18 ஆண்டுகளுக்கு முன்பு 46 லட்சம் கடன் பெற்ற நிலையில் அதற்கு பதில் 7.80 ஏக்கர் நிலத்தை தனது பெயருக்கு எழுதி கொடுத்ததாகவும் தற்போது அந்த நில மதிப்பு உயர்ந்துள்ளதால் அதனை திரும்ப தரக்கோரி மிரட்டியதாகவும் இதனால் ஆனந்தராஜாவால் ஆபத்து உள்ளதாகவும் புகார் கடிதத்தில் ஜெயக்குமார் தனசிங் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தபடியாக குத்தாலிங்கம் என்பவரிடம் 14 வருடத்திற்கு முன்பு வாங்கிய பணத்தை வட்டியோடு செலுத்திய பிறகும் முன்கொடுத்த வங்கி காசோலையை பயன்படுத்தி வழக்கு தொடரப்போவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதேபோல் இடையன்குடியைச் சேர்ந்த சிசிஎம் பள்ளி மேலாளர் ஜெய்கர் பள்ளி கட்டடம் கட்டிய பாக்கி தொகை சுமார் 30 லட்சம் ரூபாய் தராமல் இருப்பதாகவும் நேரில் கேட்டால் அப்பாவு சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசுமாறும் மீறினால் தவறான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் மிரட்டியதாக ஜெயக்குமாரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் 3 வருடங்களாக நிறைய காரியங்கள் செய்து தருவதாக சுமார் 70 லட்சத்திற்கு மேல் பணம் வாங்கி இருப்பதாகவும் எந்த காரியத்தையும் செய்யவில்லை, சொன்னபடி எந்த ஒப்பந்த வேலையையும் தரவில்லை என்றும் மக்களவை தேர்தல் செலவு வகையில் சுமார் 8 லட்சம் ரூபாயை தராமல் ஏமாற்றிவிட்டதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மறுக்கால் குறிச்சியைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் மூலம் மிரட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் கேவி தங்கபாலு தேர்தல் வேலைக்கு பணம் பெற்று செலவு செய்துவிட்டு சுமார் 11 லட்சம் ரூபி மனோகரன் சட்டமன்ற உறுப்பினரிடம் வாங்கிக் கொள்ளுமாறு கூறியதாகவும் கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சமயத்தில் பலரும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் இதனால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னை ஏமாற்றியதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தந்தையை காணவில்லை என அவருடைய மகன் கருத்தையா ஜாஃப்ரின் புகார் மனு அளிக்கும் போதுதான் அவருடைய அலுவலகத்தில் இருந்து உதவியாளர் இந்த கடிதத்தை எடுத்து வந்ததாகவும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்துள்ளார். இதன் உண்மைத்தன்மை என்ன என்ற விவரங்கள் காவல்துறை விசாரணையில் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் ராஜு கிருஷ்ணன்.